Correct time ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ திஸ் வீடியோ அபவுட் வின்னிங் கால்குலேஷன் RCB vs CSK நாக் அவுட் கேம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஜெயிக்கிற டீம் உள்ள போயிடுவாங்க. அதுவும் தோத்தாலும் CSK இந்த மாதிரி ஒரு கம்மி நெட் ரன் ரேட்ல தோத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட செனாரியோஸ் இருக்கு. இதெல்லாம் பத்தி நான் டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த தமிழ்லாம் சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமா வின்னிங் கால்குலேஷன் பத்தி சொல்லுங்க ப்ரோ. எவ்வளவு ஓவருக்குள்ள ஜெயிக்கணும், சப்போஸ் மழை வந்து ஓவர் டிராப் ஆனாலும் எவ்வளவு ஓவர்ஸ்குள்ள RCB வின் பண்ணா கால்குலேஷன் படி அவங்க உள்ள போறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். RCB vs CSK ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச், நாக் அவுட் கேம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். சின்ன சுவாமியில நடக்குதுங்க. சின்ன சுவாமியில வந்துட்டு அதாவது RCBயோட ஹோம் கிரவுண்ட்ல வெளியிலிருந்து ஒரு அவே டீம் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலங்காலமா CSK தான். சின்ன சுவாமியை வந்துட்டு அவங்களுடைய கோட்டையாவே மாத்திருக்காங்க. ஃபேன் பேஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம எத்தனை மேட்ச் இங்க ஈஸியா வின் பண்ணிருக்காங்க. தோனியோட ஃபினிஷ் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மேட்ச் பக்கம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஒரு மேட்ச் ஒரு ரன் வித்தியாசத்துல தோப்பாங்க. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஓவர்ல 23 ரன் என்னமோ வேணும், 26 ரன்னோ வேணும். தோனி ஒத்தால நின்று கடைசி வரைக்கும் போராடுவாரு. ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்துட்டு வெளியில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி CSK இந்த இடத்த அவங்க ஹோம் கிரவுண்டாவே மாத்திருக்காங்க, கட்டு ஆண்டுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது CSK வச்சிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி பகல் மேட்ச்ல நல்லா பண்ணியிருக்காருங்க. ஜட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ், ஜடேஜா, விராட் கோலின்னு சொல்லிட்டு குரூசியல் விக்கெட் தூக்கி இருக்காரு. ஆனா இதுவே நைட் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ்வெல் அவ்வளவு பெருசா வந்துட்டு ஜட்டுக்கு எதிராக அவுட் ஆனது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம நைட் மேட்ச்ல மேக்ஸ்வெல்லுடைய ஸ்ட்ரைக் ரேட் சும்மா வேற லெவல் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் டபுள் சைடு, ரெண்டு சைடுமே சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் தான். ஸோ யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து நல்ல டார்கெட் போட்டாலும் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு ஒரு 220ங்கிற மாதிரி டார்கெட் போட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேஸ் பண்ற டீமுக்கு கஷ்டம் தான். என்னதான் அது RCBயாவே இருந்தாலும் CSKவா இருந்தாலும் சேஸ் பண்ற டீமுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னசுவாமினாலே சேசிங் தான் நீங்க சொல்லலாம். ஆனா ரெண்டு டீமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும், அதாவது CSK பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு பவரா இருந்தாலும் அவங்களுடைய டாப் 3 எடுத்துட்டா இந்த டீம் காலி. பிகாஸ் மொயின் அலி கிடையாது, சான்னார் அவ்வளவு பெரிய பேட்டர் கிடையாது. ஸோ ஒரு பேட்ஸ்மேன் இல்லாம தான் ஆடுறாங்க. ரஹானே அது மட்டும் இல்லாம ரிஷ்வி ரெண்டு பேரையும் வச்சுட்டு ஆடிட்டு இருக்கும்போது இப்ப ரஹானேவும் இல்ல, மொயின் அலியும் இல்ல, சான்னார் ஒருத்தர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது வீக்கா தெரியுது. யாராவது ஒருத்தர் கிளிக் ஆயிட்டா பிரச்சனையில சேஸ் பண்ணிடுவாங்க கம்ஃபர்டபிளா CSK. ஆனா கிளிக் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா CSK சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படியே கட் காப்பி பேஸ்ட் அடிச்சோம் அப்படின்னா சேம் RCBக்கும் அப்படித்தான். அவங்களுடைய டாப் ஆர்டர் சொதப்பிட்டாங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் நீங்க ரஜத் பட்டிதர் வச்சிருந்தாலும், அது மட்டும் இல்லாம மேக்ஸ்வெல் வந்தாலும், தினேஷ் கார்த்திக் இருந்தாலும், இவங்க 3 பேர்னால சேஸ் பண்ண முடியவே முடியாது. நான் 100% அடிச்சு சொல்றேன். DK கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் அதிகம். ஆனா மிடில் ஆர்டர்ல இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி ஆடக்கூடிய ஆட்கள் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய ஆட்களும் ப்ரெஷர் இல்லாம ஆனா கீழே இருக்கக்கூடியவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்கேஸ் விராட் கோலி நின்னுட்டாரு, ஒரு பக்கம் ஆணி அடிச்ச மாதிரி நின்னுட்டாரு, ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்க்கல அப்படின்னா RCB சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். இல்லைன்னா இவங்களுக்கு கஷ்டம் தான். நான் ரெண்டு பக்கமே சொல்லிட்டேன். ஓகேவா, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். வின்னிங் கால்குலேஷன் இப்போ RCB உள்ள போகணும், அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ CSK எவ்வளவு ரன் அடிக்கிறாங்களோ அந்த ரன்னை இவங்க திருப்பி அடிக்கணும். ஆனா 11 பால் ஸ்பேர் வச்சு அடிக்கணும். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இப்போ 140 ரன் CSK அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 18.1 ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா RCB சேஸ் பண்ணி முடிக்கணும். இதுக்கு முன்னாடியே சேஸ் பண்ணாலும் பெட்டர் தான். நான் சும்மா உதாரணத்துக்கு 140 சொல்றேன். CSK வந்துட்டு கண்டிப்பா 180 அபவ் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா. ஸோ அந்த ஒரு 180 இவங்க 18 ஓவர்ல சேஸ் பண்ணியே ஆகணும். அதாவது எக்ஸாக்டா 11 பால் 18.1 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா RCBயோட நெட் ரன் ரேட் CSK உடைய நெட் ரன் ரேட்டை விட 1 பாயிண்ட் அதிகமா மேல போயிடும். அதுல மாற்றமே கிடையாது. ஸோ RCB குவாலிஃபை ஆயிடுவாங்க. இல்ல ஸோ RCB பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, RCB 200 ரன் அடிச்சா CSK 18 ரன் வித்தியாசத்துல தோக்கிற மாதிரி பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அவங்க 182 ரன் தான் அடிக்க வேணும், அதுக்கு மேல அடிக்க விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 18 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். இல்ல அப்படின்னா 18.1 ஓவர்ல வந்துட்டு சேஸ் பண்ணணும். அன்னைக்கு மே 18 எப்படின்னு சொல்லி எல்லாமே 18 வந்துட்டு இருக்கு. மேபி கிங் கோலிக்கு ஃபேவரான நாளா கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியமான உண்மை சொல்லட்டுமா, மே 18 அன்னைக்கு நடந்த மேட்ச்ல RCB இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. இது எல்லாமே ஸ்டாட் சொல்லக்கூடிய விஷயம்.
தெரியும். ஸோ எல்லாமே 18, 18, 18னாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ மேபி கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இதுதான் வின்னிங் கால்குலேஷன். ஸோ இதுபடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி உள்ள போயிடலாம். அப்படி இல்லை இன்கேஸ் மழை வந்துருச்சு அப்படின்னாலும் ஆர்சிபி வெளியில. ஸோ இந்த கால்குலேஷன் படி நடக்கலைனாலும் ஆர்சிபி வெளியில. இந்த கால்குலேஷன் படி நடக்காம சிஎஸ்கே ஒரு 5 ரன் வித்தியாசத்தில் தோக்குறாங்க, ஒரு 10 ரன் வித்தியாசத்தில் தோக்குறாங்கன்னா கூட சிஎஸ்கே உள்ள போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ ஆர்சிபிக்கு கண்டிப்பா ஒரு டஃப்பான மேட்சா இருக்கும். ஸோ 2 டீம்ல ஏதோ ஒரு டீமுக்கு ஹார்ட் பிரேக் அப்படிங்கிறது ஸோ அந்த சனிக்கிழமை நிச்சயமாகுது அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ நீங்க ஓவராலா இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.